வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் செய்நன்றி அறிதல். குறள் எண் 7. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர், ஏழேழு பிறவிகளிலும் நினைத்து பார்ப்பார்கள். எதை அப்படின்னு கேட்டால், தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. விழுமம் அப்படின்னா துன்பம் என்று பொருள். தனக்கு துன்பம் வந்த காலத்தில் அந்த துன்பத்தை நீக்கியவரின் நட்பை ஏழேழு பிறவிகளிலும் நினைத்து பார்ப்பார்கள் அப்படிங்கிறது குறளினுடைய பொருள். நமக்கு துன்பம் வந்த காலத்தில் அதை நீக்கி உதவியவர்களின் நட்பை 7 பிறவிகளிலும் நினைத்து நன்றியுடன் போற்றுவதை குறள் குறிக்கிறது. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டாக ராமனுக்கும் குகனுக்கும் இடையிலான நட்பு, அதை பற்றி சொல்லலாம். அதாவது ராமன் காட்டுக்கு போன போது அங்கே உதவியாக இருந்தது குகன். குகன் என்ன பண்ணான் அப்படின்னா, ராமனை படகில் ஏற்றி கங்கையை கடக்க உதவி செய்தான். குகனின் உதவியையும் நட்பையும் பார்த்த ராமன் குகனை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ராமன் குகனை வெறும் வேடுவனாக பார்க்கல, தன்னுடைய சகோதரனாக கருதினான். ராமாயண காலத்தில் ராமன் அரசராக இருந்த போதும் குகனின் உதவியை மறக்கவில்லை. அப்போது ராமன் என்ன பண்ணான் அப்படின்னா, தன் துன்ப காலத்தில் தன்னுடைய துன்பத்தை உதவியரின் நட்பை எந்த காலத்திலும் 7 பிறவி எடுத்தாலும் மறக்க மாட்டார் என்ற உயரிய நன்றி உணர்வை இந்த நிகழ்வு நமக்கு விளக்குகிறது. இப்போ இதில் துன்பம் என்னன்னு கேட்டால், ராமன் காடு சென்ற போது கங்கையை கடக்க நேர்ந்தது துன்பம். துடைத்தவர் நட்பு. ராமனுடைய துன்பத்தை நீக்கியது யாருன்னு பார்த்தா குகன். குகன் என்ன பண்ணுறான்? கங்கையை கடக்க கப்பல் வசதி செய்து கொடுத்த குகனின் நட்பு. விளைவு என்னன்னு கேட்டால், 7 பிறவிகளிலும் ராமன் குகனினுடைய நட்பை நினைவில் கொண்டு போற்றுதல். இந்த குறளில் எழுமை அப்படின்னா 7 பிறப்பு, உள்ளுவர்னா நினைத்து பார்ப்பார்கள், விழுமம் அப்படின்னா துன்பம், துடைத்தவர் நீக்கியவர்கள், நட்பு நட்பு அல்லது உறவு. இந்த குறள் நமக்கு நன்றி உணர்வின் அவசியத்தையும் தூய்மையான நட்பின் சிறப்பையும் போற்றுகிறது. குறளின் பொருள், தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர். பல்வேறு வகையான பிறவி அப்படின்னா 7 பிறவி. இந்த 7 அப்படின்னாலே எழுதல், அதாவது பின்னாடி வரக்கூடிய 7 பிறவிகளிலும் நினைத்து பார்ப்பார்கள் சான்றோர் அல்லது பெரியோர் அப்படிங்கிறது குறளினுடைய அர்த்தம். மீண்டும் குறள். எழுமை எழு பிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.